வெல்கம் வீவர்ஸ். இந்த அமானுஷ்யமான விஷயம் எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, என்னோட காலேஜில் என் கூட படித்த ஆயிஷா அப்படின்ற பொண்ணு அவங்களோட சொந்த ஊரான திருச்சியில் 12ஆம் வகுப்பு படிக்கிறப்போ அவங்க கூட படித்த மது அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த நீங்கள் நம்ப முடியாத ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி என்கிட்ட ஃபோன் காலில் சொன்னாங்க. அதை கேட்குறப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்தது, பாவமாகவும் இருந்தது. அப்படி அந்த பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த ஒரு திகிலான ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் டீப்பாக பார்க்க போறோம். இது உங்கள் சிவா ஃபம்பர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். திருச்சியில் மது அப்படின்றவங்க தன்னோட பேரண்ட் கூட 12th படிச்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த மது பக்கத்து ஏரியால இருக்க கவி அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட லவ் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு சில காலகட்டத்தில் இவங்க 2 பேரோட லவ் இவங்க வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. இதை மதுவோட பெற்றோர் எதிர்த்து இருக்காங்க. இப்படிதான் மதுவோட பெற்றோர் வேலைக்கு போயிருக்கப்போ கவி மதுவோட வீட்டுக்கு வந்திருக்கான். இப்படி இவங்க 2 பேருமே அந்த வீட்டுல பேசிட்டு இருக்கப்போ சடனா மதுவோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன பண்றேன்னே தெரியாம மது கதவை ஓபன் பண்ணியிருக்கா. சந்தேகம் அடைந்த மதுவோட பேரண்ட் உள்ள வந்து வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கவி மதுவோட ரூமுக்கு மேல இருக்க ஒரு செல்ஃப்ல ஒளிஞ்சி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த கவின்ற நபரை பிடிச்சி அடிச்சு அந்த வீட்டை விட்டு துரத்தி அமைச்சிருக்காங்க. மதுவோட அப்பா ஏன் இதுக்கு எதிர்க்கிறாருன்னா, பிகாஸ் மது ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையானவனும் கஞ்சா அடிக்க கூட பழக்கம் இருக்கவனாகவும் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம பல பொண்களோட தொடர்பும் வச்சிருந்ததுனால மதுவோட அப்பா இந்த கல்யாணத்துக்கும் இந்த லவ்வுக்கும் சம்மதிக்காம மதுவோட லவ்வுக்கு எதிர்த்து இருக்காரு. இதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லயே 12th படிக்க சொல்லவே மது அண்டு மதுவோட லவ்வர் கவி இவங்க 2 பேருமே ஓடி போய் மதுரையில ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்காங்க. இதுக்கப்புறமா இதை பார்த்த மதுவோட அப்பா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மதுவை தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் போலீஸ் கவி எங்க இருக்கான் அப்படின்னு சர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச போலீஸ் கவி கூட போன் கால்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. மதுக்கு 17 வயசு தான் ஆகுது. இன்னும் ஒரு வருஷத்துல அவளுக்கு 18 வயசு ஆயிடும். உங்களுக்கும் அவளுக்கும் நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கவி கிட்ட போலீஸ் போன் கால்ல சொல்லி அவனை அந்த இடத்துக்கு சாதுரியமா வர வச்சிருக்காங்க. இப்படி அங்க வந்த கவி அண்டு மது இவங்க 2 பேருமே பேச்சுவார்த்தை பண்ணி பிரிச்சிருக்காங்க. அப்போ மதுவோட பேரண்ட் கிட்ட நீங்க 18 வயசு ஆகிற வரைக்கும் மதுக்கு எந்த ஒரு மாப்பிளையும் பார்க்க கூடாது அப்படின்னு அந்த பெற்றோர்கிட்ட எழுதி வாங்கி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிருக்கு. இதுக்கப்புறமா மதுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கவியை பத்தி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் நல்ல பையன் கிடையாது, நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணி யூஸ் பண்ணி ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லி மதுவோட மனசை மாத்திருக்காங்க. இதுக்கப்புறம் மனசு மாறின மது கவி கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருக்காங்க. இது பிடிக்காதனால கவி மது மேல கோபம் அடைஞ்சிருக்கான். இதுக்கப்புறமா மது கிட்ட நம்ம லவ் பண்ண சொல்ல எடுத்த போட்டோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீ நான் சொல்ற மாதிரி செய்யலனா இது எல்லாத்தையும் நான் சோசியல் மீடியால வெளியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். இதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண மதுவும் மதுவோட பெற்றோரும் அவனை கூப்பிட்டு மிரட்டி அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்படி நடந்த 2-3 நாட்கள்லயே பக்கத்து ஏரியால இருக்க ஒரு அவுட்டர் ரிங் ரோடான ஹைவேல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுல்லா குடிச்சிட்டு ஸ்பீடா பைக்ல வந்திருக்கான். இப்படி ஸ்பீடா வந்த கவி அங்க இருக்க மைல் கல் இடிச்சு அவனோட ஸ்கல் ஓபன் ஆகி அந்த இடத்துலயே கொடூரமா இறந்து போயிருக்கான். இதுக்கு அப்புறம் தான் அந்த மதுவோட வாழ்க்கையில ஒரு சில அமானுஷ்யங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த விபத்து நடந்த 2 நாள் கழிச்சு மதுவோட ரூம்ல யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. அப்போ மதுவோட அப்பா நம்ம பொண்ணோட ரூம்ல யார் அழுகிறது அப்படின்னு கதவு ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்ப அங்க மது அவ படுத்திருந்த கட்டில இருந்து எழுந்து பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சிருக்கா. அந்த கவியோட ஆவி மதுவோட உடம்புல இறங்கி, நான் உன் பொண்ணை காதலிச்சுதான் நான் இப்படி இறந்து போனேன், பொண்ணை நான் சும்மா
விட மாட்டேன், உன் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணாலும் அந்த மாப்பிள்ளைய நான் சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே மது மயங்கி விழுந்திருக்காங்க. உடனே பயந்து பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு மதுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது அந்த இறந்து போன கவியோட ஆவிதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக மதுவோட பேரண்ட் வெயிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த நாளே மதுவோட ரூம்ல யாரோ அணுத்துற மாதிரியும் யாரோ ரொம்ப அழுகிற மாதிரியும் சவுண்டு மறுபடியும் மதுவோட அப்பாக்கு கேட்டிருக்கு. உடனே உள்ள ஓடி வந்து பார்த்த மதுவோட அப்பா அந்த விஷயத்த பார்த்து ஷாக்காயிருக்காங்க. அவங்க லவ் பண்றப்போ கவி எந்த செல்ஃப்ல ஒளிஞ்சிட்டு இருந்தானோ அதே செல்ஃப்ல ரொம்ப கொடூரமான முறையில கவியோட ஆன்மா அங்க மேல உக்காந்து மதுவை பார்த்துட்டே கொடூரமா அழுதுட்டு உக்காந்து இருக்கு. இதை பார்த்து பயந்து உடனே மதுவோட அப்பா பக்கத்துல இருக்க பூஜை ரூம்ல இருந்து திருநூறை எடுத்துட்டு வந்து மதுக்கு வைக்கிறதுக்குள்ள அங்க இருந்த உருவம் மறைஞ்சு போயிருக்கு. இதை இனிமே தாமதப்படுத்த கூடாது அப்படின்னு கொல்லிமலையில இருக்க ஒரு சில மாந்திரிகர்கிட்ட மதுவை கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு மதுவை உக்காந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க மதுவோட உடம்புல இறங்கின கவியோட ஆவி அங்க ஒரு பேய் ஆட்டமே ஆட ஆரம்பிச்சிருக்கு. அங்க யாருக்குமே அடங்காத அந்த ஆத்மா மதுவை விட்டு வெளியே போகாத நிலைமையும் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. அந்த மாந்திரிகம் எவ்வளவுதான் திறமையான ஆட்களா இருந்தாலும் மதுவோட உடம்புல இருந்து கவிய வெளியே எடுக்க முடியல. இதுக்கு அப்புறமா அங்க இருக்க சொல்ல ஒரு மாந்திரிகர்கள் மதுவோட அப்பாக்கு ஒரு அட்வைஸை கொடுத்து அனுப்புறாங்க. இந்த பையன் துர்மரணம் அடைஞ்சி பிரேத ஆத்மாவா மாறிட்டான். இந்த பொண்ணை நீங்க காப்பாத்தணும்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது அவ்வளவு சீக்கிரமா நடக்காது. அந்த ஆவி உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண விடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி வீட்டுக்கு வந்த மதுவோட பேரண்ட் மதுவுக்கு எங்கேயோ மாப்பிள்ளை பார்த்தோம், யாருமே அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கனால யாருமே ஒத்துக்காம இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் மதுவோட சொந்த தாய் மாமன் நான் என் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கல்யாண வேலை ஸ்டார்ட் பண்ண 2 நாட்கள்லயே மதுவோட தாய் மாமன் வேலையை விட்டு பைக்ல ஹைவேல போயிட்டு இருக்கிறப்போ கவி எப்படி அந்த இடத்துல மயில் கல் இடிச்சு ஸ்கல் ஓபன் ஆகி கொடூரமா இறந்தானோ அதே மாதிரி மதுவோட தாய் மாமனும் ஸ்பாட்லயே இறந்து போறாங்க. இங்க இறந்த அதே செகண்ட்ல அங்க மதுவோட உடம்புல இறங்கின கவி மதுவோட பெற்றோர்கிட்ட நான் உங்க மாப்பிள்ளைய நான் கொன்னுட்டேன், சந்தேகம் இருந்தா உங்க மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு மிரட்டி இருக்கா. இதுக்கப்புறமா அந்த மாப்பிள்ளைக்கு கால் பண்ண மதுவோட அப்பா அந்த போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, யாருமே எடுக்கல. கொஞ்சம் சில மணி நேரங்கள் கழிச்சு ஒருத்தர் அந்த போனை அட்டென்ட் பண்ணி இங்க இந்த நபர் வந்து பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு போன்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி போய் அந்த மாப்பிள்ளையோட பாடியை மீட்டு இறுதி சடங்குக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமையில தான் மதுவோட தாய் மாமா ஆக்சிடென்ட்ல இறந்த பிறகு 2 நாட்கள் கழிச்சு மது படுத்துட்டு இருக்கப்போ மதுவோட உள்ளாடைகள் எல்லாமே கலைக்கப்பட்டு ஒரு ஆணால ஒரு பெண் எப்படி ரேப் பண்ணப்படுவாளோ அதே மாதிரி அவங்க உடம்பு மாறி இருக்கு. அவங்களோட பிறப்புறுப்பு பக்கத்துல ஒரு சில அடையாளங்களும், அதாவது நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும், இப்படி ஒரு ஆணால அப்யூஸ் பண்ண மாதிரி மது 6 மாதங்கள் கற்பழிச்ச மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இத மதுவோட பெற்றோர் எப்படிமா இது ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்போ அந்த கவியோட ஆவி மதுவோட உடம்புல இறங்கி சிரிச்சிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் என்னெல்லாம் ஆசைப்படுறேனோ அதை உன் பொண்ணோட உடம்புல நான் நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்னு சிரிச்சிட்டு அவங்க திகிலான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. இதை பார்த்து பயந்த உடனே மதுவோட பேரண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சு கேரளால இருக்க செங்கன்னூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயிலுக்கு மதுவை கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு சில பூஜைகள் பண்ணியும் அங்கேயும் அதை சரியாகாத நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மாந்திரிகர்கள் உங்க பொண்ணை 3 வார காலம் இங்க தங்க வைங்க, இங்க எப்படியாவது அதை ஓட்டிடலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து 3 வார காலங்கள் அங்க தங்க வைக்கிறாங்க. இப்படி அங்க தங்கி இருந்த அந்த 3 வார காலங்கள் அந்த மதுவோட உடம்புல அந்த கவியோட ஆவி வராததை நோட் பண்ண பெற்றோர் அண்ட் அந்த மாந்திரிகர்கள் மதுக்கு சரியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி வீட்டுக்கு வந்த உடனே அக்கம் பக்கத்துல எவ்வளோ மாப்பிள்ளை தேடியும் கிடைக்காததுனால மேட்ரிமோனிலையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதுனால யாருமே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காத நிலைமை அந்த ஊர்ல ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்த நண்பரான ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி இருந்திருக்கு. அந்த கிறிஸ்டியன் ஃபேமிலியோட மாப்பிள்ளை சம்மதிச்சு இது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மதுவை கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணமும் முடிஞ்சிருக்கு. இப்படி 2013 முடிஞ்ச கல்யாணம் முடிஞ்சு தன்னோட தலை தீபாவளிக்கு மதுரையில இருந்து திருச்சிக்கு பைக்ல மதுவோட ஹஸ்பண்டும் பைக்ல வந்திருக்காங்க. இப்படி பைக்ல வரப்போ பைக் கண்ட்ரோலை மீறி அந்த லாரியில மோதி அந்த இடத்துலயே மதுவோட ஹஸ்பண்ட் ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காங்க. இப்படி தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் மதுக்கு எங்க
எங்கெங்கேயும் மாப்பிள்ளை தேடியும் எங்கேயுமே மாப்பிள்ளை கிடைக்காதனால இன்னுமே கல்யாணம் ஆகாம தான் இருக்காங்க. இந்த விஷயத்த என் கூட படிச்ச அந்த ஆயிஷா என்ற பொண்ணு ஃபோன் பண்ணி இப்படி என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கஷ்டமா நடந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா மேபி அதே பிரேத ஆத்மா தான் இந்த மது கூட கல்யாணம் ஆன அந்த மாப்பிள்ளைக்கும் காரணமா இருக்குமா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருந்திருக்கு. எப்படியாவது அந்த கடவுளோட பார்வை அந்த மது மேல பட்டு அந்த மதுவோட வாழ்க்கை நல்லா மாறணும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் இந்த மதுவோட வாழ்க்கை நல்ல முறையில மாறிடணும் அப்படின்னு ப்ரே பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு திகிலான சம்பவத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. See you soon.